संयुक्तं नित्यं ध्यायन्ति योगिनः कामदं ஏற முடியலங்க சரி ओंकाराय नमो नमः नमन्ति வெள்ளிங்கிரி அவ்வளோ ஈஸி கிடையாது. மகாசிவராத்திரிக்கு இங்கே ஈசால செம்மையாக ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. பின்னாடி தாங்க சீட்ஸ் எல்லாமே டிவைட் பண்ணி வைப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் உட்காரணுன்னா 50,000 ரூபா. ஊருக்கு முன்னாடி உட்காந்து இந்த ஈவெண்ட்டை என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். ஈசா மேலே அந்த ருத்ராட்ச மாலை மாட்டுவாங்க பார்த்தீங்களா, அது லட்சக்கணக்கான ருத்ராட்சத்தை மாட்டி கோத்து அழகாக ட்ரம்ஸ் வச்சு சூப்பராக எடுத்துகிட்டு போகிறாங்க. அடிவாரம் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபாயும் தனியாக போனோம். ஷேரிங்காக வந்தால் 30 ரூபாயா. யானைலாம் இருக்குங்களா? யானை வீடியோ காட்டுறாரு. பார்த்தேன் இன்னும் இவ்வளோ பெருசு இருக்குது. போயிட்டு இருந்தால் துரத்தும். நீங்கள் வெள்ளிங்கிரிக்கு வந்தீங்கன்னா அடிவாரத்தில் மட்டும் தான் பாத்ரூம் இருக்குது. மலைக்கு மேலாம் பாத்ரூம் கிடையாது. வெள்ளிங்கிரி பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் ஏற விட்றாங்க. அதேமாதிரி படுக்கிறதுக்கு இடம் இருக்குது. 3 வேளை அன்னதானம் போடுறாங்க சென்னை சில்ஸ். ஸோ அவங்க அன்னதானம் போட்டாங்கன்னா அந்த தட்டை நாமளே தான் கழுவி வைக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சார்ஜ் போகிற ப்ளக்கில் பார்த்தீங்கன்னா ஒரே இதில் வந்து 10-30 கொடுத்து வச்சிருக்காங்க. எல்லாருமே ஒரே அட்டன் டைமில் போகிறாங்க. அது ரொம்ப ஆபத்தான விஷயம். எப்போ வேணாலும் வெடிக்கலாம். அடிவாரத்தில் உங்களை வாங்க வைக்கிறதுக்கோசரம் மலைக்கு மேலாம் கடை இல்லை, இங்கே வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. 5வது மலை வரைக்குமே கடைங்கள்லாம் இருக்குது. என்ன ஒன்று, தண்ணி மட்டும்தான் இல்லை. நீங்கள் 5 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. மேலே இருக்கிற கடையை நம்பி போயிடாதீங்க. பன்னு ஒன்று, இந்த பிஸ்கெட் ஒன்று. குளுக்கோஸ் எவ்வளோ? 60 ரூபாயாங்க. அது ஏன்னா எல்லாத்துலேயும் 1 10 ரூபா போட்டு வைக்கிறீங்க. விற்கிறீங்க. ஒரு கடை கூட இல்லையா? இது கவரில் இருக்குது, பிரித்து போட்டுற மாட்டாங்க. இதெல்லாம் பேக் பண்ணணும். இதை எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னாங்க கடைக்காரங்க. அப்போ விற்கிறதுக்கோசரம் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸ்டிக்கர் போட்டு எடுத்துக்கோங்க. அது எதாவது காசு கேட்பீங்களா? 20 ரூபா. நீங்கள் ரிட்டர்ன் வந்து ஸ்டிக்கர் காமிச்சாங்கன்னா 20 ரூபா திருப்பி கொடுத்துருவாங்க. ஒரே இதில் எல்லாமே பேக் பண்ணுறீங்களா? பிஸ்கெட் தனியாக பேக் பண்ணிடுங்க, பண்ணி தனியாக பேக் பண்ணிடுங்க. கேமரா இருக்கு இல்லையா? ஆமாம். அந்த கேமரா, வீடியோ கேமரா, அந்த ட்ரோன் அந்த மாதிரிலாம் இல்லை சார். வந்து இதெல்லாம் வந்து எதுவுமே அலோவ் பண்ணக்கூடாது. மலை ஏறும்போது உங்கள் கை காசு போட்டு குச்சி வாங்குங்க. அங்கே போட்டிருக்கிற குச்சி எடுத்து ஏறாதீங்க. வாங்க வெள்ளிங்கிரி போய் ஆரம்பிக்கலாமா? ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திங்கிங்க. வாட அன்னதானம் சாப்பிட்டு அப்புறம் ஏறலாம்டா. சார்ஜ் ஏறலடா. கீழே சார்ஜ் போட்டு மேலே போய் வளர்த்து வச்சு ஃபோட்டோ எடுக்கணும்ல. அப்படி அங்கே மேலே போட கக்கூஸில் எங்கடா பேல்றது. ஆன்ஸ்பைடர் வச்சுருக்கண்டா, செக்கிங்கில் பிடிச்சிக்குவாங்கடா அப்படின்றானுங்க. வெள்ளிங்கிரி ஏறும்போது நைட் டைமில் ஏறுங்க. அது பெஸ்ட் டைம். மார்னிங் டைமில் ஏறினீங்க தண்ணிக்கு செத்து தான் போகணும். சுனையவே பிடிச்சி அந்த தண்ணியவே 50 ரூபாய்க்கு விற்பானுங்க. நைட்டு கேர்ஃபுல்லாக ஏறுங்க. அதுவும் இல்லாமல் டார்ச் லைட் வாங்கிக்கோங்க. லைட் இல்லாமல் மலை ஏறிடாதீங்க. கரெக்டு முரடாக இருக்கும். ஸ்லிப் ஆனீங்கன்னா கபாலம் பிளந்துடும். ரொம்ப ரிஸ்க்கு. முதல் மலையை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும். 1000 படிக்கிட்ட தாண்டினாதான் விநாயகர் முதல் மலையில் வருவார். 2வது மலை வந்து வழுக்கு பாருன்னு சொல்லுவாங்க. நீங்கள் செப்பல் போட்டிருந்தாலும் ஷூ போட்டிருந்தாலும் வெறுங்கால நடந்தாலும் இது வழுக்கும். பார்த்து கேர்ஃபுல்லாக ஏறணும். 3வது மலை 4வது மலை கொஞ்சம் கரெக்டு முரடாக இருக்கும். ஆனால் ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் லெக்கு ரொம்ப கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஏறும்போதும் சரி இறங்கும்போதும் சரி இந்த கல்லுக்கெல்லாம் இருக்கும். நம்ம 5வது ஹீல்ஸ் ஏறிட்டு இருக்கோங்க. திருநீர் மலைன்னு சொல்லுவாங்க. எங்கே பார்த்தாலும் திருநீர் மாதிரியே இருக்கும். 2 மணி நேரமாக இந்த திருநீர் மலை ஏறிட்டு இருக்கேன். ஏற முடியல, அப்படின்னு நெட்டு குத்தா போகுது. கேதார்நாத் நம்ம ட்ரெக்கிங் பண்ணும்போது 22,000 அடிங்க. ஸோ அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறணும். ஸோ 6,000 அடி ரொம்ப ஈஸியாக ஏறிடலான்னு சொல்லிட்டு தான் ஏறினுச்சு. இன்ன வரைக்கும் ட்ரெக்கிங் பண்ணிட்டு தான் இருக்குது வெள்ளிங்கிரியில். 5வது ஹில்ஸ் வரைக்கும் வந்திருக்கிறேன். இன்னும் 6, 7 ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுங்க. வெள்ளிங்கிரி ஒரு சின்ன சவுத்து கைலாஷுங்க. மவுண்ட் கைலாஷ் தான் இது வரைக்கும் யாருமே ஏற முடியல. இது வரைக்கும் ஏறணும் இல்லை. அதனால தான் இந்த கைலாஷில் வந்துட்டு இங்கேயாவது சிவன் தெரிய மாட்டாரா அப்படின்னு சொல்லி
ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு இந்த ஹீல்ஸை ஏறி சிவன் நமக்கு காட்சி கொடுக்க மாட்டாரா? இங்கே பாருங்க, இங்கே தான்ப்பா சிவன் இருக்கார், தெரியுதுங்களா? 6வது, அதுதான் 7வது மலை. நம்ம 6வது மலையில் தாங்க போயிட்டுருக்குறோம். 6வது மலை கொஞ்சம் கஷ்டமாலாம் இல்லைங்க, அப்படியே நேர் ரோடாக தான் இருக்குது, ஈஸியாக தான் இருக்குது. பாருங்க, வெள்ளிங்கிரி வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே குளிச்சுட்டு போங்க. சில்லுன்னு இருக்காப்போ. 7வது மலை தான் ரொம்ப ரிஸ்க்கு அப்படி சொல்கிறாங்க. போன மாதம் யாரோ ஒரு பையன் இறந்துட்டானாமா 7வது மலையில், மூச்சு விட முடியாமல் இறந்து போயிட்டானா. வெள்ளிங்கிரி வந்தீங்கன்னா 7வது மலையில் பொறுமையாக ப்ரீத் பண்ணி ஏறுங்க, சரிங்களா? அவ்வளோதாங்க, சிவலிங்க பக்கமாக வந்தாச்சு. போகிறோம், பக்கமாக அந்த மாதிரி இருக்குது, போகிறோம், பக்கமாக அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஏற முடியலைங்க, சரியான டஃப் இது. இங்கே பாருங்க எப்படி போகுது, பக்கத்தால் வந்த மாதிரி இருக்குங்களா? ஆனால் இன்னும் ஒரு 2-3 ஸ்டெப் எடுத்து வச்சா போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேங்க, இந்த மாதிரி சும்மாலாம் இல்லைங்க. அவர் நினைக்கணும், அவர் நினச்சா மட்டும்தான் அங்கே காலே வைக்க முடியுது. அவ்வளோ வலியும் தாங்கினா மட்டும்தான் அவரை பார்க்க முடியுது. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் 7வது மலைக்கு போய் அந்த ஃபஸ்ட்டு சன்செட்டை பார்க்குறீங்களோ அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும். அதுமாரி அந்த ஃபஸ்ட்டு பூஜை போகிறாங்க சிவனுக்கு, ஸோ அதுவும் இருக்கிறதுலே வேறு லெவலில் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. மலை ஏறும்போது பொறுமையாக ப்ரீத் பண்ணி ஏறுங்க. பாவம் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமை பார்த்து ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு என்ன ஃபேக்டோ அதை அப்டேட் பண்ணுங்கள். வெள்ளிங்கிரி அவ்வளோ ஈஸி கிடையாது. இன்ஸ்டாகிராமில் வெள்ளிங்கிரி சூப்பராக இருக்கும், ஈஸியாக இருக்கும், அங்கே தண்ணீர்லாம் நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு கிளப்பி விட்டுக்கிறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட் அதை நம்பி வந்து ஏமாந்து கஷ்டப்பட்டு தான் போயிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைக்கும். ஃபைனலாக கஷ்டப்பட்டு இதோ சிவலிங்கம். இறங்கும்போது சீக்கிரமாக இறங்கிடுவோம் நம்ம. எப்பயுமேங்க நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு இதில் வரும்போது நீங்கள் ஷூவில் இல்லை செப்பல்லாம் போடாதீங்க. அப்புறம் வெறுங்கால் போட்டே வலிக்குது, இங்கெல்லாம் வலிக்கிட்டு விழுந்தா அவ்வளோதான், மண்டை கிண்ட கப்பாலெலாம் புலந்துடும். ஸோ அதனால் வெறுங்காலில் இறங்குங்க. செப்பல் போட்டு ஷூ போட்டு இறங்குனீங்கன்னா அப்படியே வலிக்கிட்டு போகும். பாருங்க, வலுக்குது பாருங்க, வெறுங்காலே வலுக்குது. ஒரு ஒரு ஆளா தாங்க வர்றாங்க. சின்ன இடம், 3 லைன் நீங்க வந்து கத்தக்கூடாது.